என் இனிய காலை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த நாளிலேயும் கூட பொதுவா நம்ம ஒரு நபர்ட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா, இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் நல்லவர், சிறந்தவர் அப்படிம்பாங்க. ஸோ இந்த நாளிலேயும் கூட மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதோடைய 45லிருந்து 52. ஸோ வசனம் இப்படியாக சொல்கிறது. இயேசு அவர் என்ன செய்தார், ஒரு எரிகோ என்ற பட்டணத்துக்கு அவர் போறாங்க. அவரை சுத்தி ஒரு திரள் கூட்டம் எப்பொழுதுமே என்ன செய்யணும், இருந்து கொண்டே இருக்கு. அவருடைய சீஷர்கள் இருக்கிறாங்க. ஸோ அங்க அவர் எரிகோ பட்டணத்தை தன்னுடைய ஊழியத்தை முடிச்சு மீண்டும் அவர் வரும்பொழுது, அங்க என்ன செய்தார், பிறவி குருடனாக இருக்கிற பத்திரிமை என்று சொல்கின்ற ஒரு குருடன் என்ன செய்தார், அங்க அமர்ந்திருக்கிறார். ஸோ அமர்ந்திருக்கும் அவரை பார்த்த உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறான். ஸோ அவனை அதட்டுகிறாங்க. ஆனா இன்னும் அதிகமா என்ன செய்றான், கூப்பிடுறான். ஸோ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த இயேசுவ நான் இன்னைக்கு பார்த்துட்டேன். என் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா இந்த இயேசுவால தான் முடியும். என் வாழ்க்கை கட்டப்படணும்னா அந்த இயேசுவால தான் முடியும் என்று சொல்லி, எனக்கு ஆசீர்வாதம் வரணும்னா அந்த இயேசுவால தான் முடியும்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு எண்ணம் உருவாக்கப்பட்டது. ஸோ அப்படி அவன் கூப்பிடும் பொழுது இயேசு அவனுடைய வார்த்தைய அவனை என்ன செய்தார்ன்னா, நின்னு அவனை என்ன செய்ய பார்க்கிறார். ஸோ நின்னு இயேசு நம்முடைய வாழ்க்கையில நின்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய டோட்டலி என்ன செய்யணும், சூப்பரா கொண்டு வர முடியும். ஸோ நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதப்படும். ஸோ இயேசு அந்த இடத்துல நின்னு அவனை கூப்பிடுறார். எப்ப அவனை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னோனே, அவர் இயேசு உங்கள கூப்பிடுறாரு சொல்லுவாங்க. போதகர் உங்கள கூப்பிடுறாரு சொல்லி அநேக பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி கூப்பிட்டு வரான். அவன் எழுந்து தன்னுடைய வஸ்திரங்க என்ன செய்ய போட்டுட்டு அவனுக்குள்ள அந்த இருள் ஆன அந்த வாழ்க்கை. ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில அநேக நாள் துன்பமா இருந்திருப்பான். அநேக நாள் வேதனை சூழ்நிலை கூட இருந்திருப்பான். அவன் எழுந்து இயேசுவோட பக்கத்துல வந்து, "ஏசப்பா எங்களுக்கு என்ன செய்ய உனக்கு என்ன வேணும்னு?" சொல்லி இயேசு கேட்கும் பொழுது அவன் சொல்றான், "நான் பார்வை அடைய வேண்டும். என்னுடைய இருள் என்ன செய்யணும்?" அவன் சொன்ன உடனே, உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுள்ன்னு." ஸோ அவன் பார்வை அடைந்தான். அவனுடைய வாழ்க்கை அந்த இருள் என்ன செஞ்சது, அன்றைய நாளிலிருந்து விலகலும். நமக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு பாடல் கூட மிக அழகா சொல்லுது. சொந்தக்காரங்க நமக்கு ரொம்ப பேருங்க, இயேசு அப்பா அன்பினில வந்து பாருங்க, இதயத்தை தந்து பாருங்க, சொந்தக்காரங்க நமக்கு ரொம்ப பேருங்க. ஆமாங்க, நமக்கு சொந்தக்காரங்க நமக்கு இருக்கிறாங்க. காட் பிளஸ் யூ. தேங்க் யூ.